அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வேஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன அஷூர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஃபுட்டிங் கான்கிரீட் போட்டிருந்தோம். அதுக்கு மேலே ஷூ மார்க் பண்ணி மேக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் லெவலுக்கு காலம் பில்லரை ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் கான்கிரீட்டை போட்டு நம்ம பேஸ்மெண்ட் லெவலுக்கு அந்த காலம் பில்லரை ரைஸ் பண்ண போகிறோம். அது ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு 14 பில்லர் இருந்துச்சு. அந்த 14 பில்லரில் நம்ம ஒரு பில்லருக்கு மட்டும் நம்மளால ஷூ மேக் பண்ண முடியல. பிகாஸ் அந்த செப்டிக் டேங்க் வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்தனால. அந்த ஒரு பில்லர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு பில்லருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்ஸ்ட் ஆஃப் ஷூ மேக்கிங் என்ன பண்ணோம்னா, எக்ஸ்டர்னலாக எங்கே நம்ம பாக்ஸ் வரணுமோ அதுக்கு வெளியே தனியாக கம்பி அடித்து கயிறு கட்டிட்டோம் மேலே. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த பாக்ஸை நம்ம இறக்கிட்டோம். இறக்கி அதில் கான்கிரீட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரிமைனிங் இருக்கிற 13 பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம பாக்ஸ் ப்ராப்பராக இது படித்து அதில் கான்கிரீட் போட்டோம். இந்த ஒரு இதுக்கு மட்டும் நம்மளால் ஷூ மேக் பண்ண முடியல. எல்லா பில்லருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணல. பிகாஸ் இதோட மேக்ஸிமம் ஹைட்டே 3 ஃபீட் தான் வருங்கிறதுனால நம்ம வைப்ரேட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இன்ஸ்டட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேஸ்திரி பையன் பார்த்தீங்கன்னா ரூபேஷ் எல்லாத்துக்குமே குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டாங்க. ஸோ தட் எந்த ஒரு ஏர் பபுளும் இருக்காத மாதிரி. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா பில்லருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி பாக்ஸில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இந்த மாதிரி கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தட் பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எல்லா பில்லருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி தூக்கு கொண்டு வச்சு என்ஷூர் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட 14 பில்லருக்கும் எல்லாத்துக்குமே தூக்கு கொண்டு வச்சு தான் என்ஷூர் பண்ணியிருப்போம். அண்ட் அது ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம கீழே கல் இல்லாட்டி சின்ன பலகையெல்லாம் வச்சு அதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு பில்லருக்கு என்ன பண்ணோமோ இதே தான் 14 பில்லருக்கும் பண்ணோம். அது ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதாவது என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு காலம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே போட்டு அதை ப்ராப்பராக பைப்பை வச்சு குத்தி விட்டு, ப்ளஸ் அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தியில் வச்சு அடிக்கிறது. அதாவது இட்ஸ் ஈக்குவல் டு வைப்ரேட்டர். ஸோ இந்த குச்சியை வச்சு குத்துறதும் ப்ளஸ் சுத்தியில் அடிக்கிறதும் வைப்ரேட்டருக்கு ஈக்குவலாக வந்துடும். எஃபெக்ட்ஸ் கிடைச்சிரும். எந்த ஒரு ஏர் பபுளும் இருக்காது. இது ரெண்டும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம தூக்கு கொண்டு வச்சு அது ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்குவோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா கீழே கல் வச்சு அதை அந்த பாக்ஸை ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம். இல்லை பலகையை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். ப்ளஸ் அந்த கான்கிரீட்டில் உள்ளே இருக்கிற கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு கல் வச்சு உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் அந்த கான்கிரீட் பாக்ஸில் உள்ளே இருக்க பில்லர் கம்பியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் இந்த 14 பில்லருக்குமே பண்ணோம். அந்த 14மே இந்த வீடியோவில் இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த 14 பில்லரோட அவுட்புட்டும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா 14 பில்லரும் போட்டு முடிச்சாச்சு. அதோட பாக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதோட அவுட்புட் தான் நீங்க பார்க்குறீங்க. 14 பில்லரும் நல்லா வந்திருக்குது. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா நீட்டா கார்னர்லாம் நீட்டா வந்திருக்குது. அண்ட் ஏர் பபிள் எதுவும் இல்ல. பிகாஸ் நம்ம வந்து பைப் போட்டு நல்லாவே அத குத்தி விட்டுருந்தோம். அண்ட் அந்த சுத்தியலை வச்சு நல்லா அடிச்சிருந்தோம். ஸோ அதனால எங்க இடத்துலயும் ஒரு ஏர் பபிள் வரல. அதோட அவுட்புட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம என்ன அஷ்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி மெட்டல் கான்கிரீட் போட்டிருந்தோம். அந்த மெட்டல் கான்கிரீட்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்து காலம் பில்லர் ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலம் பில்லர் வந்து ப்ராப்பராக ரைஸ் பண்ணாங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னா, பாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே கான்கிரீட்டை உள்ளே போட்டு அதை வந்து பைப்பு வச்சு நல்லா குத்தி விட்டு, ப்ளஸ் சுத்தியலை வச்சு பாக்ஸ் ஃபுல்லாகவே அடிக்கிறது, ப்ளஸ் அந்த கான்கிரீட்டோட கம்பிகள்லாம் வந்து பாக்ஸ்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் தூக்கு கொண்டு வச்சு அந்த ஹோல் பாக்ஸுமே வந்து ஸ்ட்ரைட் ஆகாங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷ்யூரன்ஸுடன் சந்திப்போம்.